ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, நம்ம மொபைல்ல வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஸோ, எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ, அப்படி யூஸ் பண்ணும்போது, அ நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ, ஃபோன் நம்பர்ஸ் மட்டும் இல்லாம, உங்க அட்ரஸையும் எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு Google Chromeல சர்ச் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் உங்க அட்ரஸ் குடுக்குறீங்க, உங்க ஃபோன் நம்பர் குடுக்குறீங்க அப்படின்னா பார்க்கும்போது, அதே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸும், ஃபோன் நம்பரும் வரும். ஸோ, நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரும். ஸோ, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, சில வெப்சைட் வந்து எடுத்துக்கிட்டு ஸ்பாம்ஸ் கால் நெறைய வந்து உங்களுக்கு வரும். ஸோ, அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த சேஃப்டி செட்டிங்ஸ நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கனாவே, உங்களுக்கு அந்த ஸ்பாம் கால் இருந்து அதிகமா வராது. உங்க அட்ரஸ யாருமே எடுக்கவும் மாட்டாங்க. அது கொஞ்சம் சேஃப்டியாவும் இருக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கூகுள் ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க ரெக்கமெண்டட் ஆல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷன்ல வந்து ஆல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு திருப்பி அந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபைட் ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆன்ல இருக்கும். ஸோ இத வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இத ஆஃப் பண்றதுக்கு திருப்பி உங்களோட லாக் வந்து கேட்கும். ஸோ இந்த லாக் வந்து அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது ஆஃப் பண்ணி இங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் கூகுள் டெலிவர் சர்வீஸ் டூ திஸ் டிவைஸ் அப்படி சொல்லிட்டு இதிலேயே குடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், கூகுள் மீட்டு, மெசேஜ் இதெல்லாம் வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து யாருக்குமே வந்து ஷேர் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஸ்பாம் காலு, ஸ்பாம் மெசேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது. அதிகமா வராது. ஸோ நீங்க ஏதோ அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ல நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது, அ இது மாரி ஃபோன் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு, தவிர்க்கிறதுக்கு நீங்க இத வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் சொன்னதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க Google Chrome வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல இந்த 3 லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 லைன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன் லைக் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில வந்து அ ஆன்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு Flipkartலயோ, இல்ல நீங்க வந்து Amazonல கூட நீங்க வந்து உங்க அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இத வந்து எடுத்து வச்சிருக்கும். உங்களோட அட்ரஸு, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கும். ஃபோன் நம்பருக்கு நம்ம அதில பண்ணாவே மோஸ்ட்லி ஃபோன் நம்பர்ஸ் வந்து எடுக்காது. ஸோ இதுலயும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா, உங்க அட்ரஸ் வந்து திருடு போறதுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்க அட்ரஸ் யாருனாலயும் எடுக்க முடியாது. நீங்க என்ன சர்ச் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. உங்க அட்ரஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க எந்த வெப்சைட்ல யூஸ் பண்றீங்களோ, அந்த வெப்சைட்ல வந்து மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இது ஆன்ல இருந்தா மட்டும் தான் சேவ் ஆகும். ஸோ இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஆன் பண்ணியிருந்தேன்னா, கீழ இங்க பார்த்தீங்க ஆட் அட்ரஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சேவ் ஆயிருந்திருக்கும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து காட்டும். ஸோ ஆல்ரெடி சேவ் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அப்படி சேவ் ஆயிருந்துச்சுன்னா, இந்த இடத்துல அட்ரஸ வந்து கீழ காட்டும். கீழ காட்டும்போது அத ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேல இங்க ஒரு டெலீட் சிம்பல்னு ஒரு சிம்பல் வந்து காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டல. மேல இங்க டெலீட் சிம்பிள்னு ஒரு சிம்பல் காட்டும். ஸோ அந்த சிம்பல் கிளிக் பண்ணி நீங்க வந்து டெலீட் குடுத்தீங்கன்னா, டெலீட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து உங்க ஃபோன் நம்பரையும், உங்க அட்ரஸையும் செக்யூரா பண்ணி வைக்கிறதுக்காக உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் இது. ஸோ இந்த செட்டிங்ஸ மறக்காம நீங்க வந்து மொபைல்ல வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.